எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேங்க. ஸோ ரொம்ப நாளாக இங்கே த்ரிஃப்ட் ஸ்டோருன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை போய் பார்க்கணுன்னு ஆசை. அங்கே என்னென்னா செகண்ட் ஹேண்ட் பொருள்களாக நாமளே விற்கணுன்னாலும் விற்கலாம், வாங்கணுன்னாலும் வாங்கலாம், எல்லாமே இருக்குங்க. ஆனால் நான் இது வரைக்கும் கேள்வி தான் பட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் அந்த ஸ்டோருக்குள்ளே போய் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் சரி குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, வீக்கெண்டாக இருந்துச்சு, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த விலாக் எடுத்தேன். நீங்களும் பாருங்கள் என் கூட. இங்கே இல்லாததே இல்லைங்க. கிச்சன் ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸஸ், இங்கே பாருங்கள் தலகாணி, ஈவன் ஷூஸு, பெல்ட்டு, டாய்ஸு, நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் இதெல்லாம் செகண்ட் ஹேண்டில் விற்பாங்களான்ட்டு. அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. பர்சனலாக பார்த்திங்கன்னா தீனாக்கு இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் விற்றுட்டு போனது செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுலலாம் அவருக்கும் இஷ்டம் இல்லை, எனக்கும் இல்லை. ஏன்னா அவங்க எந்த மாதிரி மனப்பான்மையில் விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்க கஷ்டமாக விற்றுட்டு போயிருப்பாங்க. அது நம்மளுக்கு அது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குமா என்னன்னு தெரியாது. அதனால் நாங்கள் அந்த மாதிரி வாங்க மாட்டோம். இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு எங்களுக்கு தெரியும், அவங்க ஊருக்கு போகிறாங்க, ஸோ இது நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரி எடுத்துப்போம். பட் ஸ்டில் யாருன்னே எங்கே யார் விற்றாங்க என்னன்னு தெரியாத இடத்துல நாங்கள் மோஸ்ட் ப்ராபப்ளி யோசிக்கவே மாட்டோம். இந்த கடை எல்லா ஏரியாலுமே இருக்குங்க. பட் நான் ஸ்மர்னாக்கு அன்றைக்கி ஏதோ ஒரு வேலையாக வந்திருந்தோம், ஃபிஷ் வாங்குவோம் ஏதோ வந்திருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போது பக்கத்துலேயே இது இருந்துச்சு, நான் பார்த்தேன். நல்ல டைம் குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர வேணாம்னு நினச்சேன். பிகாஸ் இங்கே நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்போது நான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர மாட்டேன். ஏன்னா ஓடுவாங்க, தொடுவாங்க, கீழே போட்டுருவாங்க. அதனால நான் அவாய்டே பண்ணிடுவேன். அந்த மாதிரியே நிறைய கடைக்கு என்னால் போகவே முடியாதுங்க. ஸோ சரி தூங்கிட்டு இருந்ததுனால சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த கடைக்குள்ளே வந்துட்டேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படியே கண்ணிலே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி த்ரிஃப்ட் ஸ்டோர் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வாங்குவீங்களான்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு பாய்.